நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜோதிடம் பற்றிய ஒரு ஆய்வு. ஜோதிடம் என்பது 12 ராசிகள், 9 நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள் அடங்கிய தொகுப்பு தான் ஜோதிடம் என்பது. அவற்றுள் 12 ராசிகளாக மேசம் முதல் மீனம் வரை, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகியவை 12 ராசிகளாகும். 9 நவகிரகங்களாக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவர்கள் 9 பேரும் நவகிரகங்களாக ஜோதிட வல்லுநர்களால் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்குள் இந்த 12 ராசி 9 நவகிரகங்களுக்குள் 27 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கிறது. அஸ்வினி முதல் ரேவதி வரை, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், புராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இவை இந்த 27 நட்சத்திரங்களும் 9 ராசிக்குள் அடங்கியிருக்கிறது. இவற்றுள் ராஜகிரகணங்களாக செவ்வாய், சூரியன், குரு, சனீஸ்வர பகவான் இவர்கள் 4 பேரும் ராஜகிரகணங்கள். இவர்கள் 4 பேரும் சரராசியான மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளுக்குள் உச்சமும் பெற்று அதே 4 ராசிகளுக்குள் வேறு வேறு இடங்களில் நீச்சமும் அடைகிறார்கள். இதனால்தான் இவர்கள் ராஜகிரகணங்களாக, ஜோதிடத்தில் ராஜகிரகணங்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள். இவற்றுக்கு மேசராசிக்கு அதிபதியாக மேசம், விருச்சகத்துக்கு அதிபதியாக செவ்வாயும், ரிஷபம், துலாமிற்கு அதிபதியாக சுக்கிரனும், மிதுனம், கன்னிக்கு அதிபதியாக புதன் பகவானும், தனுசு, மீனத்துக்கு அதிபதியாக குரு பகவானும், மகரம், கும்பத்திற்கு அதிபதியாக சனீஸ்வர பகவானும் வருகிறார்கள். இவற்றுக்குள் மேசராசியானது அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் மேசராசியிலும், ரிஷபராசியில் ரோகிணி, மிருகசீரிஷமும், மிதுனராசியில் திருவாதிரை, புனர்பூசமும், கடகராசி பூசம், ஆயில்யம் நட்சத்திரமும், சிம்மராசிக்கு மகம், பூரம் நட்சத்திரங்களும், கன்னிராசிக்கு உத்தரம், அஸ்தம், சித்திரை முதல் பாதமும், துலாம் ராசிக்கு சுவாதி, விசாகம், அனுசம் முதல் பாதமும், விருச்சக ராசிக்கு கேட்டை, மூலம், போராடமும் மூலமும், தனுசு ராசிக்கு மூலத்தினுடைய ஒரு பகுதியும், போராடம் அதில் 4 பாதமும் வரும். அடுத்ததாக மகரத்திற்கு உத்திராடம், திருவோணம் நட்சத்திரங்கள் வந்துவிடும். கும்பராசிக்கு அவிட்டம், சதயம், போரட்டாதி வந்துவிடும். ரேவதி நட்சத்திரத்துக்கு போரட்டாதி 1ஆம் பாதமும், உத்திரட்டாதி, ரேவதி உள்ள 8 பாதங்களும் சேர்ந்து ஒரு ராசிக்கு 9 பாதங்களாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.